லைஃப்ல எப்ப தெரியுமா நீ மத்தவங்களோட கண்ணுக்கு வில்லனா தெரிய ஆரம்பிப்ப? நீ உனக்காக பேசும்போது, உன் சந்தோஷத்துக்காக பேசும்போது. இது நாள் வரைக்கும் மத்தவங்களுக்காக நீ நெறைய பண்ணியிருப்ப. மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக உனக்கு புடிக்காத விஷயங்கள கூட நெறைய பண்ணியிருப்ப. ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் மாத்தி வச்சுட்டு, "எனக்கு இது புடிச்சிருக்கு. அதனால இத நான் பண்றேன். எனக்கு இது புடிக்கல. அதனால நான் பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நீ என்னைக்கு பேசுறியோ, அன்னைக்கு நீ வில்லன் தான். இது ஃப்ரெண்ட்ஷிப்லயும் நடக்கலாம். நீ இருக்கிற ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கலாம். இல்ல ஃபேமிலிலயும் நடக்கலாம். எங்க வேணாலும் இது நடக்கலாம். ஆனா இந்த மாரி ஒரு முடிவு எடுக்கிறது தப்பெல்லாம் கிடையாது. ஆனா இந்த முடிவு எடுக்கும்போது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்ன எக்ஸ்ப்ளைன் பண்றத நிறுத்திடு. தயவு செஞ்சு உன்ன பேராகிராஃபா உட்காந்து ஒருத்தங்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றது, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவனுக்கு புரிய வைக்கிறது, அதெல்லாம் பண்ணாத. ஏன்னா அவங்க மைண்ட்ல ஆல்ரெடி இது ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். நீ என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நீ தான் சங்கடப்பட்டு போவ. அவங்க கிடையாது. எங்க அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. "இங்க தூங்குறவன எழுப்பலாம் சாமி, தூங்குற மாரி நடிக்கிறவன எழுப்ப முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பல்லாம் அதோட அர்த்தம் எனக்கு பெருசா புரியாது. பட் இப்ப எனக்கு புரியுது. இங்க நெறைய பேரு தூங்குற மாரி நடிக்கிறவங்க. அவங்கள எழுப்பணும்னு நீ ஒரு சில விஷயம் பண்ற பார்த்திருக்கியா? அது வேஸ்ட். அது தயவு செஞ்சு பண்ணாத. உனக்கும், உன் மனசாட்சிக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா, அந்த கடவுளுக்கும் தெரியும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அத தாண்டி வேற யாருக்கும் தெரியணும்னு எந்த அவசியமும் இல்ல. அத தாண்டி மத்தவனுக்கு உன்ன ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சேன்னா, இந்த ஒரு ஜென்மம் பத்தாது உன்ன எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு. இன்னும் 10 ஜென்மம் நீ கடன் வாங்கி எக்ஸ்ப்ளைன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க முடியும்.